ஜெய்ஹிந்த். இது ஸ்ரீ சாய் விநாயக அகாடமி இராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலங்குளம். ஃபோன் 8360285612. எங்கள் லட்சியம் வேலை நிச்சயம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து எப்பயுமே நம்ம வாரம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்போம். சண்டே வந்து எக்ஸாம் டெஸ்ட் வைப்போம். இப்போ கரண்ட்லி நம்மகிட்ட என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஆர்மி செலெக்ஷன் நல்லபடியாக முடிச்சிட்டோம். கொஞ்சம் மெடிக்கல் இன்னும் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. மெடிக்கலில் இந்த ரெஃபர்மெண்ட் வாங்கினவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. அது போக போன வாரமே நான் சொல்லியிருந்தேன், சிஐஎஸ்எஃப் ஹைதராபாத்தில் வந்து சிஐஎஸ்எஃப் செலெக்ஷன் ஃபிசிக்கல் சிஐஎஸ்எஃப் கிராட்ஸ்மேன் ஃபிசிக்கல் நடந்துச்சு. நம்ம பசங்க மட்டும் இப்போ போனாங்க, 18 பேர் போனாங்க. அதில் கிட்டத்தட்ட 14 பேர் வந்து ஃபிசிக்கல் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் ஒரு 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் ப்ராப்ளம். ஒரே ஒரு பையன்தான் வந்து ஜஸ்ட்டில் இதாச்சு. மற்றபடி 18க்கு 14 பேர் வந்து நல்லபடியாக ஃபிசிக்கல் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 14ஆம் தேதி கேர்ள்ஸ் இருக்குது. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம டீம் பெண்கள் அணி நம்ம டீம் வந்து கிளம்புது. கேர்ள்ஸ் டீம் வந்து ஹைதராபாத் சிஏஎஸ்எஃப் கிராட்ஸ்மேன் ஃபிசிக்கலுக்கு நம்ம டீம் கிளம்புறாங்க. ஸோ அவங்க நம்பிக்கை இருக்குது நல்லபடியாக முடிச்சுட்டு வருவாங்கன்னு. ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட ஓடிட்டு இருக்குது தமிழ்நாடு போலீஸ். நவம்பர் 9ஆம் தேதி தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு நம்ம டெய்லி எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 35 எக்ஸாம் வச்சுருக்கோம். இன்னும் இருக்கக்கூடிய மீதி நாட்கள்லையும் மீதி 35 எக்ஸாமை நம்ம வச்சுருக்கோம். 70 எக்ஸாம் நம்ம டார்கெட். ஸோ அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ ஆர்மி ஓப்பன் செலெக்ஷன் ஆர்மி ஓப்பன் செலெக்ஷன் இருக்குது. இதுவும் ஹைதராபாத்தில் தான் இந்த செலெக்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம டீம் ரெடி ஆகிட்டு வர்றாங்க. என்ன போன வருஷம் நடந்த டிஏ செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்துச்சு. ஒரு நேரத்துக்கு 300 பேர் ஓட விட்டாங்க. சரியாகவே வந்து ஆள் எடுக்கவும் இல்லை. பயங்கர கூட்டம். வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு டிஏ செலெக்ஷனில் போன முறை. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 10 மாவட்டம் தான் எடுக்காங்க. ஒரு ஸ்டேட்டில் ஒரு நாளைக்கு 10 மாவட்டம் தான் எடுக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு செலெக்ஷன் நடக்குது. ஒரு நாளைக்கு வந்து 10 மாவட்டம் தான். ஸோ ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் தான் வருவாங்க. அப்படிங்கிறனால 100 பேர் தான் ஓட விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த முறை டிஏ ஓப்பன் ஆர்மி செலெக்ஷனில் நம்ம பசங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி போலீஸ்லேயும் நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம எடுப்போம். ஏன்னா டெய்லி படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆர்மியில் நல்ல ரிசல்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மாதம் 25ஆம் தேதி எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் கிட்டத்தட்ட 53,000 வேகன்சி ரிலீஸ் ஆகுது. ஸோ வாங்க, நம்ம சென்டருக்கு வாங்க, வெற்றியோடு போங்க. ஜெய் ஹிந்த்.